friends, welcome to vanshi cafeteria. நம்மளோட சேனல்ல நெக்ஸ்ட் ரெசிபியா பேபி கார்ன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேபி கார்ன் எடுத்துக்கங்க. இது வந்து இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்குது. அது வாங்கிக்கங்க. அது வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி நீட்டமா நல்லா கட் பண்ணி எடுத்துக்கங்க. அதில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அடுத்து கடலை மாவு அது ஒரு 3 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் அரிசி மாவு. 3 ஸ்பூன் கடலை மாவுக்கு 1 ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளோரும் சேர்த்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக. அடுத்து கர்ட் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக. கர்ட் இல்லாட்டி லெமன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். கர்டு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்தாச்சு. அடுத்து வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணுறப்ப உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா அடுத்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து வந்து கொஞ்சமாக வாட்டர், லைட்டாக வாட்டர் தெளித்தா போதும். ஏன்னா கேர்டு வேறு போட்டிருக்கனால கேர்டோட ஈரப்பதத்திலே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா போதும். லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டா போதும். அந்த டைமில் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் ஒரு கையில் கேமரா ஒரு கையில் அந்த இது டிஷ் பண்ணிகிட்ருக்கனால கொஞ்சம் ஷேக் ஆகுது. நான் தண்ணி லைட்டாக தெளித்து அந்த மிக்ஸ் பண்ணேன். அதை வந்து ஒரு கையில் கேமரா ஒரு கையில் அது பிசைஞ்சிட்ருக்கனால அந்த தண்ணி ஊற்றுறதை காட்ட முடியல. லைட்டாக பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து லைட்டாக நான் தண்ணி தெளித்து பிசைஞ்சேன். இப்போ வந்து அது ஒரு 10 நிமிஷம் மசாலாவில் ஊறின பின்னாடி பேன் அடுப்பில் வச்சு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கையில் ஒவ்வொன்றா எடுத்து உதுத்து போடுங்க. வேகமாகவே ஃப்ரை ஆயிரும். பேபி கார்ன் ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகாது. அதே மாதிரி கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணணும் அந்த மாதிரி ஒரு எதுவுமே இல்லை. டைரெக்டாக மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இது பேபி கார்ன் ஃப்ரை ஆர் பேபி கார்ன் 65 அப்படின்னு சொல்லலாம். இதே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னா இதேமாதிரி பேபி கார்னை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அந்த சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் போட்டு சீசனிங் மாதிரி பண்ணிவிட்டு அடுத்து ஆனியன் தால் இந்த மாதிரிலாம் போட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் சாஸ் இந்த மாதிரிலாம் ஊற்றி எதுவும் நாங்கள் செய்ய மாட்டோம். அதனால் டைரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற பேபிக்கான ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான டிஷ், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.